வாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 9 உள்ள நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. இந்த கொஸ்டின் மே 2022 கேட்டிருக்காங்க. முன்னுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகின் மனிதர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் ஒரு சிலரிடம்தான் மனித நேயம் இருக்கிறது. மனித நேயமில்லாத சமுதாயத்தில் வாழ்வது நரகத்தில் வாழ்வதற்கு சமம். மனித நேயமில்லாத மனிதன் மண்ணுக்கு பாரமின்றி வேறென்ன. இக்கதையில் வீரப்பன் என்ற மனிதன் என் மனம் கவர்ந்தவனாக உள்ளத்தில் உலா வருகிறான். அதாவது நம்ம உலகத்துல பிறந்த எல்லா மனுஷர்களுமே வாழ்றாங்க. ஆனா எல்லார்கிட்டயுமே மனிதாபிமானம் இருக்குன்றதான் டவுட்டு தான். ஒரு சிலர் மட்டுமே என்ன பண்றாங்க, மத்தவங்கள மேல பரிதாபம் கொள்றாங்க. மத்தவங்க கஷ்டப்பட்டா அந்த கஷ்டத்துல பங்கு கொண்டு தன்னால் முடிந்த உதவியை செய்யறாங்க. ஆனா எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஸ்டோரியில வீரப்பன்ற மனிதன்ற இந்த நம்மளோட எல்லாருடைய மனத்தை கவர்ந்தவனாக இருக்கான். அவனை பத்தி இந்த ஸ்டோரியில விரிவா பார்க்கலாம். யாரும் விரும்பவில்லை. யாரும் விரும்பல. யார விரும்பலையா இதுலன்னு பார்க்கலாம். தங்கவேலு மனைவியின் அக்காள் மகன் குப்புசாமி. தந்தை தாயை இழந்த அவன் வயிற்று வலி காரணமாக தன் வேலையையும் இழந்து யாரும் இல்லாதவனாக வாழ்ந்தான். பின்னர் தன் சித்தியின் வீடுள்ள சென்னைக்கு காஞ்சிபுரத்திலிருந்து வந்தான். வந்த இடத்தில் அவன் வருகையை சித்தியோ தங்கவேலுவோ பக்கத்து வீட்டுக்காரரோ யாரும் விரும்பவில்லை. ஒருத்த தங்கவேலு மனைவி, இந்த ஸ்டோரியில கேரக்டர் யார் பாத்தீங்கன்னா தங்கவேலு, அவங்களோட ஒய்ஃபோட அக்கா பையன். வேறு யாருன்னா குப்புசாமி. தங்கவேலுவோட ஒய்ஃபோட அக்கா பையன் குப்புசாமி. குப்புசாமிக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவன் காஞ்சிபுரத்துல இருக்கான். அவனுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கு. வயிற்று வலி ரொம்ப அதிகமானதுனால என்ன பண்றான், அவங்களோட சித்தி யாருன்னா தங்கவேலுனோட மனைவிதான் அவங்களோட சித்தி. அவங்க சித்தி வீட்டுக்கு என்ன பண்றான், வரான். சித்தியின் வீடு எங்க இருக்குன்னா, அவங்க சித்தி வீடு சென்னையில இருக்கு. சென்னைக்கு அவன் காஞ்சிபுரத்துல இருந்து வரான். ஆனா அவங்க சித்தியோ அவங்க சித்தப்பாவோ தங்கவேலுவோ அவன் வரத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களோட பக்கத்து வீட்டுக்காருமே இவரோட வந்ததை யாருமே விரும்பல. ஏன்னா இவர் உடம்பு சரியாம இருக்காரு. எந்த ஒரு பண வசதியுமே இவர்கிட்ட இல்லை. யாரும் இல்லாதவனாகவும் இருக்காரு. அதனால அவங்களுக்கு யாருக்குமே அவர் வந்ததை பிடிக்கல. சொந்தக்காரங்களுக்கே அவனை பிடிக்கல. அரசு மருத்துவமனையில் குப்புசாமி. வயிற்று வலியால் துடித்த குப்புசாமியை அரசு மருத்துவமனையில் சேர்க்க தங்கவேலு முடிவு செய்தார். அதை பற்றி பக்கத்து வீட்டுக்காரரிடம் கூற அதுவே சரியான முடிவு என்று அவரும் நல்லது என்று வழிகாட்டினார். ஒரு நாள் குப்புசாமிக்கு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இவங்க வீட்டுக்கு வந்ததுனால இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அடுத்தது என்ன பண்ணலாம், இவங்க உடம்பு சரியாம சும்மா பத்துன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவனை சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருக்கான் குப்புசாமி. அவன் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கவேலு சேர்க்க முடிவு செஞ்சாரு. அதை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரும் சரி சேருங்க, அவன் வயிற்று வலியால் கஷ்டப்படுறான் சேருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு அவனுக்கு ஒரு ஆப்ரேஷனும் பண்றாங்க. தேடி வந்தவன் யார தேடி வந்தாங்கன்னா, சில நாள் கழித்து குப்புசாமியை தேடி காஞ்சிபுரத்திலிருந்து ஒருவன் தங்கவேலுவின் வீட்டிற்கு வந்தான். முந்தின நாள் இரவு தன் சொந்தங்களை பார்க்க சென்னை வந்த அவன் குப்புசாமியையும் பார்த்து விட்டு போகலாம் என நினைத்து வந்தான். குப்புசாமி வேலை செய்த சைக்கிள் கடைக்கு எதிரே உள்ள விறகு கடையில் இவன் வேலை செய்ததால் குப்புசாமியை நன்றாக தெரியும் என்று தங்கவேலுவின் அண்டை வீட்டுக்காரரிடம் கூறினான். யாரு, குப்புசாமியை பார்க்கறதுக்காக ஒருத்தன் தேடி வந்திருக்கான். குப்புசாமிக்கு யாருமே அப்பா அம்மா இல்லைனாலும் யாரோ ஒருத்தன் தேடி வந்திருக்கான். யார வேணா கொஞ்ச நாள் கழிச்சு ஆபரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு குப்புசாமியை தேடி காஞ்சிபுரத்துல இருந்து தங்கவேலு வீட்டுக்கு வராரு ஒருத்தர். முந்தின நாள் அன்னைக்கு முன்னாள் நைட்டு தான் அவங்க சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு அவர் காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வராரு. பார்த்து வந்த உடனே அவன் சொந்தக்காரங்களை பார்த்துட்டு சரி குப்புசாமியும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு வராரு. குப்புசாமி வேலை சைக்கிள் கடையில காஞ்சிபுரத்துல வேலை செஞ்சிருப்பாரு. அந்த கடைக்கு எதிரிலே இருக்கிற விறகு கடையில தான் இவன் வேலை செஞ்சிருப்பான் அவங்க வந்தவன். அதனால குப்புசாமியை அவனுக்கு நல்லாவே தெரியும்.
அப்படின்னு எனக்கு எனக்கு குப்புசாமியை நல்லாவே தெரியும். அவனோட வேலை செஞ்ச கடைக்கு தான் நான் எதிர்கடையில நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கவேலனோட பக்கத்து வீட்டுக்காரரிடம் வந்து அவன் சொல்றான். இன்னொருவன் இருக்கிறான். இவன் தேடி வந்தவன் இன்னொருத்தவன் குப்புசாமிக்காக இருக்கான். அவன் யாருன்னா குப்புசாமியும் வீரப்பனும் மிக நெருங்கிய நண்பர்கள். குப்புசாமிக்கு யாருமே இல்லைனாலும் அவனுக்கு யாரும் மிக நெருங்கிய நண்பரா வீரப்பன் அப்படின்றவர் தான் வந்து குப்புசாமிக்கு மிக நெருங்கிய வந்து நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. குப்புசாமி கஷ்டப்படும் போது கடன் வாங்கியாவது நண்பனுக்கு உதவியவன் வீரப்பன். குப்புசாமி வந்து இவன் கஷ்டப்பட்டா கூட கடன் வாங்கியாச்சு அவனோட நண்பனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவானா, வீரப்பனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் நல்லா இருக்க சொல்லிய குப்புசாமி. இதை கேள்விப்பட்டதும் தங்கவேலுவின் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரே வியப்பு. இத கேள்விப்பட்டவனே அவனே வந்து பக்கத்து வீட்டுக்காரனே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏனெனில் இந்த ஏழை மனிதனுக்கும் இன்னொருவன் இருக்கிறான் என்பதை கேட்டு அவர் மனமும் மாறினார். இவர் வந்து குப்புசாமிய வந்து ஒரு கீழ்தரமா வந்து நினைச்சாரு. ஆனா குப்புசாமிக்கும் ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு நினைச்ச பிறகு அவரோட மனமும் கொஞ்சமா வந்து மாறுச்சு. அந்த இரக்க குணம் அவருக்கு அப்பதான் வந்தது. அந்த காஞ்சிபுரத்தான் போகும்போது ஒரு லெட்டரும் 3 ரூபாயும் குப்புசாமியிடம் கொடுக்கும்படி கொடுத்து விட்டு சென்றான். காஞ்சிபுரத்துல இருந்து வந்த ஒருத்தன் வந்தான பாத்தீங்களா, அவன் வந்து தங்கவேலு கிட்ட என்ன கொடுக்குறானா, ஒரு லெட்டரும் 3 ரூபாய் வந்து 3 ரூபாயும் குப்புசாமி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனான். நட்பின் மடல். அந்த லெட்டர்ல வந்து என்ன இருந்ததுன்னா, என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு நீ சென்றதிலிருந்து என்னுடைய மனம் என்னிடம் இல்லை. உன் உடல்நிலை சரியாக வேண்டும் என்று இறைவனை வேண்டாத நாள் இல்லை. நேற்று கட்டட தொட்டி கட்ட ஆறுமுகம் பட்டணம் செல்வதாக கூறியதால் 3 ரூபாய் கடன் வாங்கி அவனிடம் கொடுத்து அனுப்பியுள்ளேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா வந்து, என் உயிர் நண்பன் குப்புசாமி, என்னோட உயிர் நண்பன் குப்புசாமிக்கு நான் வந்து இந்த கடிதத்தை எழுதுறேன். நீ குப்புசாமி நீ போனதுல இருந்தே என் மனம் வந்து என்கிட்ட இல்ல. உன் உடல்நிலை வந்து உன் உடம்பு வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து சாமி கிட்ட வேண்டுறேன். நான் வேண்டாத நாளே இல்ல அப்படின்னு வந்து உருக்கமா வந்து எழுதுறான். நேற்று கட்டட தொட்டி கட்டுறதுக்காக வந்து ஆறுமுகம் வந்து சென்னை போறேன் அப்படின்னு வந்து சொன்னா. அதனால ஒரு 3 ரூபாய் வந்து கடன் வாங்கி நான் அவன்கிட்ட வந்து கொடுத்து அமைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி எழுதியிருக்கான். அதுல நான் வந்தா அந்த 3 ரூபாயும் செலவாகிவிடும். நானே வந்தேன்னா அந்த 3 ரூபாயும் அந்த பஸ் பார்க்கே வந்து செலவாயிடும். அதனாலதான் நான் அவன்கிட்ட வந்து கொடுத்து அமைச்சேன் அப்படின்னு வந்து சொல்றான். இன்னொரு ஆளுக்கிட்டயும் நான் கடன் கேட்டிருக்கேன். கிடைத்ததும் நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு வந்து அந்த கடிதத்துல வந்து வீரப்பன் வந்து எழுதியிருக்கான். அடுத்தது மனமாற்றம். இந்த கடிதத்தை படிச்ச உடனே மனமாற்றம் வந்து யாருக்கு ஏற்படுதுன்னா, கடிதத்தை படித்த தங்கவேலுவின் பக்கத்து வீட்டுக்காரருக்கு மனம் தாங்க முடியவில்லை. தனியாக சென்று கண்ணீர் சிந்தி அழுது விட்டார். இந்த கடிதத்தை படிச்ச உடனே அந்த தங்கவேலுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் இவங்களை கேவலமா வந்து நினைச்சவரு. அவருக்கு வந்து மனம் தாங்க முடியலையா. அவங்க ஏழ்மையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாசம் இருந்ததை பார்த்து இவருக்கே வந்து கண்ணீர் சிந்தி வந்து அழுதுட்டாராம். ஏழைகள் வந்து எவ்வளவு பாசத்துடன் வாழ்கிறார்கள். அவங்க கிட்ட பணம் இல்லை, காசு இல்லைனாலும் அவங்க எவ்வளவு ஒரு பாசமா இருக்காங்க. தான் கஷ்டப்பட்டா கூட கடன் வாங்கியாச்சும் வந்து நண்பனுக்கு கொடுக்கணும்னு வந்து ஒரு மனம் வந்து வருது பார்த்தீங்களா, அது யாருக்கு வரும்? அவங்க எவ்வளவு பாசத்தோடு இருக்காங்க அப்படின்னு இவருக்கே வந்து வியப்பா இருக்கு. என உணர்ச்சி பெருக்குடன் கூறினான். தன் மனைவியை அழைத்து கொண்டு அரசு மருத்துவமனைக்கு குப்புசாமியை பார்க்க சென்றான். அவருடைய மனமாற்றத்திற்கு குப்புசாமி வீரப்பனின் நட்பே காரணம். ஃபர்ஸ்ட் வந்து குப்புசாமியே ஒரு கேவலமா வந்து நினைச்சவரு இந்த கடிதத்தை படிச்சிட்ட பிறகு வீரப்பனோடையும் குப்புசாமியோட நட்பை புரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து மனம் திருந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குப்புசாமியை வந்து பார்க்கறதுக்கு வந்து போறாரு. இந்த கடிதம் தான் இவங்களோட நட்பு தான் இவரோட மனமாற்றத்துக்கே வந்து ஒரு காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. முடிவுரை. ஒருவருடைய வாழ்வை மற்றவரால் வாழ முடியாது, ஆனால் ஒருவர் மற்றவருக்காக வாழ முடியும் என்பதை ஆசிரியர் அழகிரிசாமி தன்னுடைய ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அதாவது நம்மளோட வாழ்க்கைய வந்து மற்றவங்களால வந்து வாழ முடியாது. ஆனால் நம்ம வந்து ஒருவர் மற்றவருக்காக வாழ முடியும். மற்றவனுக்காக ஒருத்தன் கஷ்டப்பட்டு
வாழ முடியுன்றத அழகிரிசாமி வந்து இந்த கதையில வந்து நமக்கு ஒருவன் இருக்கிறான். யாருமே இல்லாம இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் வந்து ஒருவன் இருக்கிறான். அவனுக்காகவும் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத இந்த கதையில வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. உண்மையான நட்பு பணத்தை பார்த்து வருவதில்லை. உண்மையான நட்பு வந்து பணத்தை பார்த்து வராது. அவனோட குணத்தையும் அந்த பண்பையும் பார்த்துதான் வரும். மாறாக குணத்தை கண்டே வளர்கிறது என்பதை நாம் இக்கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதாவது உண்மையான நட்பு என்ன சொல்றாங்க, பணத்தை பார்த்து வராது, குணத்தை பார்த்துதான் அந்த நட்பு வந்து வரும் அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையில யாரை பத்திலாம் குப்புசாமி வீரப்பனோட நட்பை பத்தி விரிவா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கதையை நல்லா வந்து படிச்சுக்குங்க. நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஓனாவே எழுதலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்குவாதி எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.